அனைவருக்கும் வணக்கம். நமது வெற்றிவேல் ஐயா நமக்கு நம்ம பஞ்சகாவியம் இயற்கை முறையில் பண்ணுறதுக்கு நமக்கு அனுப்பியிருக்காரு. நம்ம ஈரோட்டிலேருந்து பேசுகிறோம். அதாவது நம்ம பயிர் மேலே தளவில் காஞ்சி அப்புறம் வெளிர் நிறத்தில் காணப்பட்டுச்சு. ஐயா கிட்ட பேசும்போது அவர் இந்த 100 மில்லி பஞ்சகாவியத்தை கொடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 10 லிட்டர் தண்ணி சேர்த்துக்க சொன்னார். அதை தான் நம்ம இப்போ பண்ணுறோம். அப்படி ஒரு அடியில் போடும். அடியில் இங்கே அடியில் போடுங்க. அடி குறிப்பிட்டு இந்த மாட்டு சாணத்தோட கரைசல் இருக்கிறதுனால அப்படி இருக்குது. இல்லை அடி சாணத்தில் நமது பயிர் பார்த்திங்கன்னா அந்த தளவில் காய்ந்திருக்கும். அதிலிருந்து வெளிர் பச்சை கலரில் தெரியும். இந்த இடத்துல வெளிர் பச்சை கலர்லையும், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடர் பச்சை கலர்லையும் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வெற்றிலையை பார்த்து இந்த மாதிரி கேட்டபோது அவர் இந்த பஞ்சகாவியத்தை கொடுத்து நீங்கள் இதை உபயோகிச்சிங்கன்னா இது மாறும்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து உங்களுக்கு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.